இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த சிறப்பு சீராய்வு, தீவிர சீராய்வு, என்னத்தை நீ தீவிரமா சீராய்வு பண்ணி என்ன கிழிக்க போறேன்னு நான் கேட்கிறேன். இப்போ நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4க்குள்ளாக இவன் புடுங்கி தரணும் 130 கோடி மக்களினுடைய வாக்குரிமையை இவர் திருத்தம் செய்து இவர் என்னத்தை புடுங்க போறாங்க. சில மாதங்கள்ல தேர்தல் தொடங்க போது முற்று முழுதாக ஏற்கனவே இவன் கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டம் எப்படியோ அதே போல நம்முடைய வாக்குரிமை பறித்து குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனத்தை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்குரிமை மட்டும்தான் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்குமான அடிப்படை, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை. அதானி அம்பானிக்கு எப்படி ஒரு ஓட்டு இருக்கிறதோ அதே போல அதே தெருவில் பிச்சை எடுக்கும் நபருக்கும் அதே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நிகழுது. தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செயல்பட முடியும்? பாஜகவினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருந்தா, அப்ப இந்த எஸ்ஐஆர் சட்டம் என்ன சொல்லுது?